அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலைச்சொற்கள். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்திருக்கோம். இது பார்ட் 2. இதுல கண்டிப்பா 10க்கு 10 எடுக்கலாம் தாராளமா. ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டோம். இது பெரிய லெவல் ரிஸ்க் எடுத்து படிக்கிற மாதிரியும் இருக்காது. ரொம்ப ஈஸியா சிம்பிளா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா வெல்த் அப்படிங்கிறது செல்வம். வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல செல்வமா இருக்கிறவங்களை வெல் செட்டில்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம்பிஷன் லட்சியம், ஓரளவு தெரிஞ்சது. கம்யூனிசம் பொது உடைமை. ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, கடமை. நெய்பர் அயலவர். அடுத்து பாருங்க, poverty வறுமை. புவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புவர் அதாவது வறுமையில இருக்கிறவங்கள புவர் அப்படின்னு சொல்லுவோம். சோ poverty அப்படிங்கிறது வறுமை. ரெசிப்ரோசிட்டி அதாவது இந்த நெறியையும் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெசியையும் கம்பைன் பண்ணுங்க. ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறது இந்த ரெசிப்ரோசிட்டியும் இந்த நெறியையும் கம்பைன் பண்ணுங்க. நெறி. ரெசிப்ரோசிட்டி அப்படிங்கிறது ஒப்புரவு நெறி. இதை கம்பைன் பண்ணி பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. பார்த்தோன்னே கிளிக் பண்ணிடலாம். 4 ஆன்சர்ல எது கரெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, கர்டசி நற்பண்பு. ஒரு கர்டசி வேணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, நற்பண்பு. ரிலிஜியன் சமயம், இது நமக்கு நல்லா தெரியும். சிம்பிளிசிட்டி எளிமை. சேரிட்டி ஈகை, சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சேரிட்டி வச்சிருக்காங்க, ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க, அதே சொல்லுவாங்க இல்லையா, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுனால தானே. சோ சேரிட்டி ஈகை. டிக்னிட்டி கண்ணியம், இது ஓரளவு தெரிஞ்சதுதான். பட் டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த கண்ணையும் இந்த டிக்கையும் மைண்ட்ல வச்சு டிக் டிக்னு கண்ணடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக் டிக்னு கண்ணடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, டாக்டரைன் கொள்கை. டாக்டருக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு கொள்கை இருக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலாசபி தத்துவம், இது நல்லா தெரிஞ்சது. இன்டெகிரிட்டி நேர்மை, என்னோட நேர்மையில நீ இன்டர்ஃபியர் ஆகாத அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரிட்டி நேர்மை. சின்சியாரிட்டி வாய்மை, அதாவது சின்சியரா இருக்கிறவங்க வாய்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகாது. கீழே கொடுத்திருக்க 4 இதுலயும் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஷார்ட்கட்ஸ் வச்சு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்து பாருங்க, பிரீச்சிங் உபதேசம். பீச்ல வச்சு உபதேசம் பண்றாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிரீச் அதை பீச் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சேம் சவுண்டுக்கு ரைமிங்காக அப்படி வச்சுக்கோங்க. பீச்ல வச்சு உபதேசம் பண்றாங்க, அந்த மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, அஸ்ட்ரானமிங்கிறது வானியல், அது நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஆர்டிகுலரி பொனட்டிக்ஸ் ஒலி பிறப்பியல், இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சது. கான்சனன்ட் மெய்யொலி, இதுவும் ஓரளவு தெரிஞ்சது. நாசல் கான்சனன்ட் சவுண்ட் மூக்கொலி, இதுவும் நமக்கு ஓரளவு தெரியும். அந்த நாசல் அப்படிங்கறத வச்சு மூக்கு நோஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, எபிகிராப் கல்வெட்டு, அதாவது எப்படி கிராஃப் மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க பாரு கல்லுலே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படிங்கிறது அந்த கல்லுல இந்த சிற்பங்கள், கல்லுல செதுக்குறது, ஸ்கல் அப்படிங்கறத கல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் வச்சிருக்கோம். சோ இங்க இருக்கிறது கல்வெட்டு. எபிகிராப்னா எப்படி கல்ல கிராஃப்ட் மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, வவ்வல் உயிரொலி, அது நமக்கு நல்லா தெரிஞ்சது. லெக்சிகோகிராஃபி அகராதியியல், இதுவும் ஓரளவு தெரிஞ்சது. போனு ஒலி எண், இதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த போன் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்னு ஒலி அடிக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்டோகிராஃப் பிக்சர் எடுக்கிறது, அந்த கிராஃப் அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அந்த பிக்டோகிராஃப் சித்திர எழுத்து எடுத்துடலாம். அடுத்து ட்ரைப்ஸ், இது நமக்கு தெரியும். பழங்குடியினரை தான் நம்ம ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து பிளைன் சமவெளி. சமவெளி அப்படியே பிளைனா இருக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பிளைனா சமமா இருக்கு, சோ அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, வாழை பள்ளத்தாக்கு, பள்ளத்துல வாளியை விட்டு தூக்குறோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, திக்கட் புதருக்குள்ள போயிட்டா திக்குமுக்கு தெரியாம போயிடுவோம்ல, நம்ம திக்குமுக்காடி போயிடுவோம். புதருக்குள்ள போயிட்டா எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாது, திக்குமுக்காடி போயிடுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அதை எடுத்துடலாம். திக்கட் அப்படிங்கிறதுக்கு புதர். அடுத்து பாருங்க, ரிட்ஜ் எட்ஜ், அந்த மைண்ட்ல அந்த லாஸ்ட்ல ரிட்ஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எட்ஜ் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. மலையோட எட்ஜ் அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா ரிட்ஜ் அப்படிங்கிறது மலைமுகடு அப்படிங்கிறத ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கு நமக்கு ஷார்ட்கட்டே அந்த எட்ஜ் அப்படிங்கறதா, மலையோட எட்ஜ் அப்படி சொல்லி 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 வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா ரிட்ஜ் அப்படிங்கிறது மலைமுகடுன்னு வந்துடும். அடுத்து பாருங்க, லோக்கஸ்ட்
லோகஸ்ட்னா வெட்டுக்கிளி, இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. அடுத்து பாருங்க லியோபர்ட். லியோபர்டுங்கிறது வந்து சிறுத்தை, இதுவும் நமக்கு தெரிஞ்சது. பட் மொட்டு, மொட்டு வந்து நல்லா பட்டுன்னு திறக்குது, மொட்டு வந்து பட்டுன்னு விரியுது, அந்த மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க டிசீஸ் நோய், இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒண்ணு. ஹெர்ப்ஸ் மூலிகை. அடுத்து பாருங்க மில்லட்ஸ் சிறுதானியங்கள், நமக்கு தெரியும் மில்லட்ஸ்னாலே சிறுதானியங்கள்னு தெரியும். அப்படி ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆனிச்சு அப்படின்னா மில்லுல தான் சிறுதானியங்கள்லாம் கொடுத்து அரைச்சு வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லட்ஸ் அப்படிங்கிறது சிறுதானியம் அப்படிங்கறத ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பாருங்க ஆடிட்டர். ஆடிட்டர் அப்படிங்கிறது பட்டய கணக்கருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சைடு எஃபெக்ட், பக்க விளைவு, ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ரெகுலரான லைஃப்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எடுத்துடலாம். ஆன்டிபயாட்டிக், நுண்ணுயிர் முறி, இங்க இருந்து நுண்ணுயிர் எதிரி அப்படிலாம் வரும், நுண்ணுயிர் முறி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவு சேம் மீனிங் தான், பட் ஆனா இந்த நுண்ணுயிர் முறிய வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜீன் மரபணு, இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. அலர்ஜி ஒவ்வாமை, இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். பஞ்சுவேஷன் நிறுத்தற்குறி, இது நம்ம சின்ன பிள்ளையில இருந்து பார்த்திருக்கோம். சோ அதனால இதை ஈஸியா எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஆர்னமெண்ட். நம்ம வந்து கழுத்துல ஜுவல்ஸ் போடுவோம் இல்லையா, ஆரம், நெக்லஸ் ஆரம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆரத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது வந்து அணிகலன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க டேலண்ட் திறமை, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் ஓரளவு நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். அடுத்து பாருங்க அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படிங்கிறது விழிப்புணர்வு, இது நமக்கு நல்லா தெரியும். ரிஃபார்ம் சீர்திருத்தம், இதுவும் அதாவது புதுசா ஃபார்ம் பண்றோம், புதுசா சீரமைக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் அதை வச்சு எடுத்துருங்க சீர்திருத்தம். அடுத்து பாருங்க கிராஃப்ட். கிராஃப்ட்னா கட் பண்றது வெட்டுறது அந்த மாதிரி தானே சொல்லுவோம், அது வந்து கைவினை பொருட்கள் செய்யறதுக்கு தானே, சோ அதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க ஃப்ளூட் புல்லாங்குழல், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த எஃப் ஃபூ அந்த ரைமிங் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளூட்டு புல்லாங்குழல், அந்த ஃபூ, இந்த ஃபூ, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரம் முரசு, நமக்கு தெரியும் முரசு, ட்ரம்ஸ் அடிக்கிறது முரசு, அது நல்லா தெரியும் நமக்கு. அடுத்து பாருங்க பேஸ்கட்ரி. பேஸ்கட்ரிங்கிறது கூடை முடைதல். பேஸ்கட் அந்த கூடையா கூட மாதிரி இருக்கிறத நம்ம எல்லாத்தையும் பேஸ்கட் பேஸ்கட் தானே சொல்லுவோம். அப்ப பேஸ்கட்ரி அப்படின்னா கூடை முடைதல். அடுத்து பாருங்க நிட்டிங் பின்னுதல். நீட்டிங் ஒரு சில இடத்துல வந்து முடிச்சு அந்த மாதிரி வரும். அந்த நெட்டு வச்சு நெட்டு போட்டு பின்றாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்டை வச்சு பின்றாங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லி படிங்க. படிக்கும்போது சொல்லி படிக்கும்போது கண்டிப்பா ஞாபகத்துல வந்துடும். அடுத்து பாருங்க ஹார்ன் கொம்பு. அந்த ஹார்ன் அடிக்கிற அந்த இது பாத்தீங்கன்னா பைக்ல எல்லாம் அப்படியே கொம்பு மாதிரி 2 சைடு இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க ஆர்டிஷியன். ஆர்டிஷியன்னா கைவினை கலைஞர், அந்த ஆர்டிஸ்ட் சரியான ஆர்டிஸ்டோட அவரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வரைகிறவங்க, அது மாதிரி ஆர்டிஷியன் அப்படின்னா கைவினைஞர். அடுத்து பாருங்க ரிட். ரிட் அப்படின்னா சடங்கு, லாஸ்ட்ல செய்யற சடங்கு, ரிட் கடைசியா, அந்த மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க த்ரெட். த்ரெட்னா நூல், நமக்கு நல்லா தெரியும். த்ரெட்னா நூலு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூம் அப்படிங்கிறது தறி. இப்ப தறி வந்து லூசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தறி வந்து லூசா இருந்துச்சுன்னா நம்மளால கரெக்டா பின்ன முடியாது, அதை நெய்ய முடியாது. சோ வந்து லூம் அப்படிங்கிறது தறிக்கு வந்து தறி லூசா இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த லூ அப்படிங்கறத வந்து லூஸ் அந்த மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க டைரி ஃபார்ம். டைரி ஃபார்ம் அப்படிங்கிறது பால் பண்ணை, இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. டைரி ஃபார்ம் பால் பண்ணைங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அடுத்து பாருங்க டன்னிங் தோல் பதனிடுதல். அதாவது ஒரு தோல், மனிதர்களோட தோல், விலங்கோட தோல், அதே மாதிரி இருக்கிற ஆக்சுவலா மோஸ்ட்லி சொல்ல போனா விலங்கோட தோள்களை வச்சுதானே நிறைய திங்ஸ் செய்யறாங்க, டன் கணக்குல செய்யறாங்க இல்லையா, அதை வச்சு ஞாபகம். தோலை பதப்படுத்தி டன் கணக்குல பெல்ட், பேக், ஷூ எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தோல் வந்து ரொம்ப டன் கணக்குல யூஸ் ஆகுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிச் அப்படிங்கிறது தையல், ஸ்டிச்சிங் போடுறது தையல், அந்த மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேக்டரி ஆலை, இது நமக்கு நல்லா தெரியும். டையிங் சாயமேற்றுதல், டை அடிக்கிறது, அந்த ஒயிட் ஹேரை வந்து பிளாக்கா மாத்துறதுக்கு டை அடிப்போம் இல்லையா, அதை வச்சு டை அடிக்கிறது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயம் ஏற்றுதல். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்தாடை. இதோட அடுத்தடுத்த பார்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.